கண்ணதாசன் எழுதின கையோட சவுந்தரராஜனை பற்றி கொடுத்தேன். போடவே மாட்டேன்ட்டாங்க இந்தியன் எக்ஸ்பிரஸில். ஏன்னா அங்கே வந்து ஒரு பெங்காலிகள் இருந்தாங்க. அவங்களுக்கு சவுந்தரராஜன்லாம் என்ன அவங்களுக்கு சினிமாவில் பாடுற அளவு அப்படி தான் நினைப்பு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஸ்க்ரீன் ஒரு பத்திரிக்கை ஆல் இண்டியாவில் வந்துட்டு இருந்தது, அதில் கொடுத்த ஸ்க்ரீன் சங்கர்னு இருந்தார். அது வந்தது. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்போ கேட்டார் அவர், உங்கள் பத்திரிகையில் இப்படி தாமதமாகத்தான் வருமோ அப்படின்னு கேட்டார் சவுந்தரராஜன். குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன், ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன், திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன், அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன், அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் சொல்லும் பொழுது நம்ம வந்து அர்ச்சாவதாரம் அப்படிங்கிறது நம்மளுடைய கான்செப்ட். பகவானை கோவிலில் வச்சு உருவம் வச்சு வணங்குகிறோம், அந்த உருவத்தையும் தெய்வமாக நினைக்கிறோம் அப்படிங்கிறது இதில் எப்படி கொடுத்துருக்காரு பாருங்க. பெங்காலி ஹிந்தி சாங்ஸ் கிட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுருவாங்க. அப்போ அந்த காலத்திலேயே பல இடத்துங்களில் எடுத்து போட்டதெல்லாம் இருந்தது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஓரளவுக்கு நல்ல கர்நாடிக் மியூசிக்கெல்லாம் தெரிஞ்சவங்க அதெல்லாம் இருந்தவங்க. எம்எஸ் சுப்பலட்சுமி வந்து பாடின பாட்டு எது ரொம்ப ஃபேமஸ்ஸு கேட்டா, காற்றினிலே வரும் கீத. அது பார்த்தா தூட்டுகை மனு வீணா அப்படிங்கிற ஒரு பெங்காலி சிங்கர் பாடின ஹிந்தி பாட்டு தான் அது. கண்ணதாசன் எழுதுறார், ஜி ராமநாதன் புதியவர்கள் என்பதனால் நம்மளை புறக்கணிக்க மாட்டார்கள். நான் எழுதிய முதல் கர்நாடக பாடல், அதை என்னை வைத்து கொண்டு என்னோடு சேர்ந்து உழைத்து என்னை எழுத வைத்து வாங்கினார். ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா, பாடலாசிரியர் என்கிட்ட விட்டு போயிடுங்க அப்படின்றார். அதுக்கப்புறம் எம்எஸ்வி பற்றி சொன்னீங்க. இப்போ எம்எஸ்வியில் அதிகமாக பாடியவர் டிஎம்எஸ். ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ டிஎம்எஸ் குறித்து கிட்டத்தட்ட ஒரு 500 பக்கத்திற்கு 500 அவரை பற்றின ஒரு பயோகிராஃபி அப்படின்னே சொல்லலாம், அதை எழுதியிருக்கீங்க. டிஎம்எஸ் 1980 பழகினேன். அவர் எங்கள் ரங்காச்சேரி ரோடில் அவர் இன்னொரு வீட்டில் வருவார். அவர் பெஸ்ஸர்குலர் ரோட்டில் இருந்தார். இப்போ அதுக்கு டிஎம் சவுந்தரராஜன் தெருன்னு பேர், சாலையின் பேர். அங்கே இருந்தார். அங்கே இருக்கும்பொழுது நானும் போவோம். அப்போது நான் கண்ணதாசன் இறந்த போது இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு 1/2 பேஜ் கட்டுரை எழுதினேன். அப்போல்லாம் இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு போட்டி யாரு, நான் பேரை சொல்ல விரும்பல. அப்போ அந்த பத்திரிகையிலாம் இத்தினோண்டு போடுவாங்க. இப்போ அங்கே இருக்கிறவரே சொன்னாங்க, மை டியர் புலவர், யூ ஹேவ் சிம்பிளி. ஏன்னா அங்கே இருந்தேன் நான், அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு கண்ணதாசனை எழுதுறேன். கண்ணதாசன் எழுதின கையோட சவுந்தரராஜனை பற்றி கொடுத்தேன். போடவே மாட்டேன்ட்டாங்க இந்தியன் எக்ஸ்பிரஸில். ஏன்னா அங்கே வந்து ஒரு பெங்காலிகள் இருந்தாங்க. அவங்களுக்கு சவுந்தரராஜன்லாம் என்ன அவங்களுக்கு சினிமாவில் பாடுற அளவு அப்படி தான் நினைப்பு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஸ்க்ரீன் ஒரு பத்திரிக்கை ஆல் இண்டியாவில் வந்துட்டு இருந்தது, அதில் கொடுத்த ஸ்க்ரீன் சங்கர்னு இருந்தார். அது வந்தது. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்போ கேட்டார் அவர், உங்கள் பத்திரிகையில் இப்படி தாமதமாகத்தான் வருமோ அப்படின்னு கேட்டார் சவுந்தரராஜன். டைம் ஆயிடுது பாம்பேக்கு போயிடலாம் வரத்துக்கு. அதுலேருந்து அவருக்கு என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா கட்டங்களிலேயும் அவர் இருந்தார். ஆனாலும் ஒரு பத்திரிகையில் வந்து நீ நிறைய எழுது சினிமா, தமிழ் சினிமா இசையை பற்றி, நீ சவுந்தரராஜன் தான் உன் நண்பராச்சப்பா, அது நல்லா எழுதியாங்க. அவரை தான் உலகமெல்லாம் தெரியுமே அவரை பற்றி. நான் தெரியாதவர்கள் தெரிந்தவர்கள் சேர்த்து எழுதுறேன்னு தான் எழுதி தான் ஆரம்பித்தது. ஒரு 7 வருஷம் அதுதான் பேஸ் ஆச்சு என்னுடைய பல நூல்களுக்கு. அப்போது சவுந்தரராஜன் ஒரு பர்டிகுலர் காலகட்டம் 2002 80 எனக்கு தெரியும். அப்போது அவரை பற்றி எழுதலாம்னு வந்தபோது அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லாம் இது பண்ணார். One difference between Soundararajan and others is that he is extremely free about his life. Okay. சில விஷயங்களை சொல்லி இது எழுதணுமா அப்படின்னு கேட்பார். அதாவது அது ரொம்ப எழுதி விவகாரம் பண்ண வேணாங்கிற விஷயமா கூட இருக்கும். அது கூட எழுதணுமா அப்படின்லாம் கேட்பார். கம்ப்ளீட்லி ஒரு சிஆர் சுப்பராமன் அந்த காலத்தை கிரேட் இளையராஜா கூட எம்எஸ்விக்கு முன்னாடி அவர் தான் எனக்கு. ஏன்னா அவர் பிறந்து 40s பிறந்திருக்காருல்ல. இப்போ அது அந்த டைமில் அவருக்கு இப்போ இளையராஜாவுக்கு சுப்பராமன் தெரியும். சுப்பராமன் ஒரு தடவை கேட்டாராம் சுப்பையா நாயுடு கிட்ட, என்னப்பா நாயுடு, இந்த பாகவதர் ஒருத்தர் இருக்காரு சவுந்தரராஜ பாகவதர், எப்படி அவரை பாட வைக்கிற நீ, அவருக்கு ஒன்றுமே வரமாட்டேங்குது ஐயா அப்படின்னாராம் சுப்பராமன். அதுக்கு சுப்பையா நாயுடு பாருங்க, அவர் சொன்னாராம், அவருக்கு நீங்க சொல்றது வரலன்னா அவருக்கு வரதை வச்சு பாட வைக்கிறதானாராம். ஒரு மெத்தட் பாருங்க. உலகம் எப்படி இருக்கு பாருங்க. லைஃப் இஸ் வெரி பிக், ஹியூஜ். அப்படி இருக்கும்போது இதை யார் சொல்லியிருப்பா? சவுந்தரராஜன் தான் என்கிட்ட சொன்னார்.
அதாவது சிஆர் சுப்பராமன் வந்து சௌந்தரராஜ பாகவதற்கு பாடவே தெரியல அப்படிங்கிற அபிப்பிராயப்பட்டார் அப்படிங்கிறத சௌந்தரராஜ பாகவதர் மிகப்பெரிய பாடகரான பிறகு என்னிடம் சொல்லுவது அவசியமா? இல்லை. ஆனாலும் தனக்கு பெருமையாக உள்ளது என்பதை மட்டும் சொல்லி மற்றது அவர்கிட்ட எல்லாமே வந்துடும். This is a journalist or a writer's treasure. நீ வெளிப்படையா ஒரு அம்மையார் என்கிட்ட தன் லைஃப்பை எழுதுனாங்க. சொல்லிட்டு நீங்க என்ன என்கிட்ட எதிர்பார்க்குறீங்கன்னாங்க. நீங்க மனம் திறந்து என்கிட்ட பேசணுங்கிறத எதிர்பார்க்குறேன், நான் வேற ஒன்றும் எதிர்பார்க்கல அப்படின்னு. அவங்க அதை ஏற்கனவே வந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் வச்சு நீங்க எழுதிருக்கோன்னாங்க. அது எழுதினா நல்லா இருக்காதேம்மா சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்படி இல்லாத ஒருத்தர் சௌந்தரராஜன். அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து எம்எஸ் விஸ்வநாதன் எனக்கு வந்து ஒரு கலைஞரை விளக்கமாக அமைந்து என்னுடைய நான் கவிஞனாக இருந்து ஒரு இசையில் மலர்ச்சி பெறுவதற்கான வழியை செய்தாரோ, அதுபோல் சௌந்தரராஜன் அவர்கள் எப்படின்னு சொல்ல முடியாது. நான் சொன்ன இதுவாக இருக்கும். சௌந்தரராஜன் மாதிரி நான் இசையெல்லாம் கற்றுக்கல, அதெல்லாம் ரொம்ப கற்றுக்கிட்டேன். ஆனால் அந்த மாதிரி ஒர்க் பண்ணணும், இசை கலைஞர் ஆகணும்னு நான் கற்றுக்கல. அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து சௌந்தரராஜனுடைய லைஃப் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது ஃப்ரீயாக அவர் எல்லாம் சொல்கிறார் அப்படிங்கிறதுனால எனக்கு அது ரொம்ப கிரேட்டாக இருந்தது. மணிக்கணக்காக பேசுவோம், மாதக்கணக்காக பேசுவோம். மாதக்கணக்காக பேசி 8:30 மணிக்கு ரெக்கார்டெல்லாம் பண்ணுவேன். 8:30 மணிக்கு ரெக்கார்டை முடிச்சுட்டு அவர் பக்கத்தில் இன்டென்ஸாக பேசக்கூடியவர். இன்டென்ஸாக பேசுனா நம்மளும் இன்டென்ஸாக ரியாக்ஷன்ஸ் கொடுக்கணும். அப்படி கொடுத்து ஒரே இதுவாக இருந்த டைமில் 8:30 மணிக்கு வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய டைமில் 10:30 மணி வரைக்கும் பேசியிருக்கேன், ரெக்கார்டும் பண்ணாமல் ஒன்றும் பண்ணாமல். அவர் நான் சொன்னேன், ஐயா இந்த மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு புத்தகத்திலே ஒரு பக்கத்தில் 4 கோணங்களுக்கு அதுக்குள்ளே பிடிக்க முடியுமா? அவருடைய வாழ்க்கையை வந்து முழுவதுமாக புரிந்து கொண்டு அதை வந்து சரியாக நாற்றங்காலில் சரியாக இட்டு அதை பயிர் செய்து அதை அப்புறம் மகசூல் எடுக்கணும், அவருடைய வாழ்க்கையை சரியாக புரிஞ்சு வைக்கணும்னா நடக்கிற காரியமா அப்படின்னு கேட்டேன். பயங்கரமான கற்பனையா உமக்கு அப்படின்னு அவர் அதை இது பண்ணார். அப்படிங்கிற அளவில் அது வந்து ரொம்ப அழகாக அமைஞ்சு அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே அதுக்கு வேற விஷயங்கள்லாம் நடந்து அதெல்லாம் சொன்னால் ரொம்ப லேட் ஆகிடும். அவரே இருந்து எம்எஸ்வி ஊரெல்லாம் சேர்ந்து கூடி அவருக்கு வந்து அந்த இது போட்டோம். அப்போது நான் ஒன்று சொன்னேன், எனக்கு நேரமே கிடைக்கல பேசுறதுக்கு, அவ்வளவு ஸ்பீக்கர்ஸ் ஷோ முத கொண்டு. அது ஷோவை எப்படி வந்தார்னா, சார் கூப்பிடாதீங்க சார் நான் வரல சார்னாரு. ஒன்று சொன்னேன், அது எப்படி ஓல்டு ஸ்கிரிப்சர்ஸ் ராமாயணம் சரணாகதி சாஸ்திரம்னு பேர். அப்போ சொன்னேன் வரலன்னாரு. சார் விபீஷணன் வந்து ராமர்கிட்ட எப்படி சார் கேட்டார் அப்படின்னாரு. அப்படி கேட்குறேன் சார் வாங்கோ அப்படின்னு. அப்படியே எழுந்து உட்காந்தார். நான் வந்துடுறேன் சார் அப்படின்ட்டார். வந்தார். ஸோ இவ்வளோ பேருக்கு எனக்கு டைமே கிடைக்கல, 3 நிமிஷம் ஏற்புரை. அப்போ சொன்னேன், இந்த நூலை நான் எழுதவில்லை. ஒரு 10 வயதிலே மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமேங்கிற அந்த பாட்டை நான் கேட்டேன். அதனுடைய அந்த உணர்வினுடைய வெளிப்பாடு தான் இந்த நூலாக வந்திருக்கிறது சொன்னேன். ஏன்னா நொபிலிட்டி அவருடைய லைஃப்பில் எவ்வளவோ இது இருக்கலாம், ஆனால் அந்த சென்டிமெண்ட் ஆஃப் நொபிலிட்டி இருக்குது பாருங்க. இப்போவே கூட பார்த்தீங்கன்னா அவர் என்ன பாரு, குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன், ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன், திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன், அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன், அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் சொல்லும் பொழுது நம்ம வந்து அர்ச்சாவதாரம் அப்படிங்கிறது நம்மளுடைய கான்செப்ட். பகவானை கோவிலில் வச்சு உருவம் வச்சு வணங்குகிறோம், அந்த உருவத்தையும் தெய்வமாக நினைக்கிறோம் அப்படிங்கிறது இதில் எப்படி கொடுத்துருக்காரு பாருங்க. நான் கண்ணதாசன் சொன்னாராம் விஸ்வநாதன் கிட்ட, நீ எங்கே நிகழ்ச்சி நடத்தினாலும் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களை படாமல் இருக்காது. அந்த இந்து சமயத்தினுடைய அந்த அர்ச்சாவதாரம் விஷயத்தை கொடுக்கறது இப்படிலாம் வந்ததுனால இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அவரும் நானும் ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டோம். வேற ஒரு ஃபங்க்ஷன் திருச்சியில் ஒரு அன்பர் நடத்துகிறார். அவர் எனக்கும் ரசிகர், அவருக்கும் ரசிகர், அவருக்கு பெரிய ரசிகர், என்னுடைய எழுத்துக்கும் ரசிகர்.
அவர் சொல்றார். அப்போ நான் சொன்னேன், தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு விஐபி பிரபலஸ்தர் இருந்தார், அவர் தன்னுடைய வாழ்க்கையை என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்க்காமல் அதை பதிப்பிப்பதற்கு அனுமதிப்பாரா? ஆனால் சௌந்தரராஜனிடம் நான் இந்த நூலை காட்டவில்லை. காட்டலனா ப்ரூஃப் அதெல்லாம் ஒன்றும் காட்டல, ஒன்றும் கிடையாது. என் ஒய்ஃப்ட்ட கேட்டேன், சுவாமிஜி சொல்லியிருக்காரு ஒய்ஃப் சொல்றது கேளுன்னு. அவர் சொன்னார், நீங்களும் ரொம்ப சென்சிட்டிவ் கிரீச்சர், அவரும் ஒரு இந்த பர்சன் ஆர்டிஸ்ட், நீங்க 2 பேரும் இது இப்படி போய் நீங்க பண்ண காரியத்திற்கே ஏதாவது இடையூறா வந்துட போறது அப்படின்னு சொன்னார். அதனால காமிக்கல. அப்பொழுது நான் அவர் பக்கத்தில் மேடையில் உட்கார்ந்துருக்கார். அப்போ சொன்னேன், ஆனால் சௌந்தரராஜன் அவர்கள் எனக்கு அனுமதி அளித்தார்கள் என்று சொன்னேன். அப்பொழுது 2 பேரும் இதுக்கு இப்போ கெஸ்ட் ஹவுஸுக்கு போயிட்டு இருக்கோம். அப்போ கெஸ்ட் ஹவுஸில் சொல்றார் அவர், நீங்கள் அதையே பெரிதாக கூறிக்கொண்டிருக்கிறீர்கள், உங்களிடம் பொறுப்பை விட்ட பிறகு இடையூறு செய்ய வேண்டாம் என்று விட்டு விட்டேன் அப்படின்னு. அப்போ எந்த அளவுக்கு நம்பிக்கை பார்த்தீங்களா? அப்போ நம்பிக்கை இருக்கணும் பிட்வீன் த ரைட்டர் அண்ட் இது. He should open his heart. Who is prepared to open his or her heart now today? Very few. அதனால தான் கடந்த காலத்தை இறந்து போனவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் திருப்பி பார்த்து அதை பற்றி எழுதலாமான்னு யோசனை பண்ண. சரி, இப்போ நீங்கள் திரை இசையின் பொற்காலம் அப்படிங்கிறத நீங்கள் வரையறுக்கிறது எந்த காலகட்டம்? அதெல்லாம் இந்த நூலில் முக்கியமாக இதனுடைய தலைப்பை சொல்லுகிற இது திரை இசையின் பொற்காலம் அப்படின்னு இருக்கு. இது அரண் பிரசன்னா அவர்கள் சுவாசம் பதிப்பகம். ஆமாம், சுவாசம் பதிப்பகத்தில் அவர் போடுறதுக்கு அவர் இது பண்ணார். அவர் அதை ரொம்ப மெச்சி இது பண்ணார். அவருக்கு என்னுடைய வணக்கங்கள். அப்போது திரை இசையின் பொற்காலம் அப்படின்னா என்ன இது அப்படின்னு கேட்டால், ஒரு காலத்தில் சொல்லுவாங்க கர்நாடக இசை சினிமா பாட்டில் முழுக்க இருந்தது, அதுதான் பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பாபநாசம் சிவன் இருந்தார். அப்போது அந்த காலத்தில் பார்த்தா கூட நீங்கள் பாபநாசன் சிவன் சில பேர்லாம் எடுத்ததில் ஒரு பக்கத்தில் என்ன பண்ணுவாங்க, தியாகராஜ கிருத்தி ஒன்று மாறுபல்க அப்படிங்கிறத எடுத்து மாறிடலாமோ அப்படின்னு போட்டு அவ்வளோ பாட்டு போட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பெங்காலி ஹிந்தி சாங்ஸ் கிட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுருவாங்க. அப்போ அந்த காலத்திலேயே பல இடத்துங்களில் எடுத்து போட்டதெல்லாம் இருந்தது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அளவுக்கு நல்ல கர்நாடிக் மியூசிக்கெல்லாம் தெரிஞ்சவங்க அதெல்லாம் இருந்தவங்க. எம்எஸ் சுப்புலட்சுமி வந்து பாடின பாட்டு எது ரொம்ப ஃபேமஸ்ஸு கேட்டா, காற்றினிலே வரும் கீத. அது பார்த்தா டூட்டுகை மனு வீணா அப்படிங்கிற ஒரு பெங்காலி சிங்கர் பாடின ஹிந்தி பாட்டு தான் அது. ஆனால் கல்கியை பற்றி சில பேர் வந்து ஒரு மாதிரி புதுமை பித்தனவங்கள்லாம், இவருக்கு என்ன தெரியும், இவர் வந்து அங்கேருந்து இந்த நாவல் எல்லாம் எடுத்து நம்மளை இது பண்ணி ஏதோ அடிச்சு விட்றாரு அப்படிங்கன்னா. இந்த டூட்டுகை மனு வீணாங்கிறது என்ன இருக்கு, மனவீணை உடைந்து விட்டது, நெகட்டிவா சொல்ற இது அந்த பாட்டை. இதை எடுத்து காற்றினிலே வரும் கீதம்னு பண்ணாரு பாருங்க. அது அப்படியே அந்த டியூனுக்குள்ள புகுந்து அதுக்குள்ள அந்த கிருஷ்ண பக்தியையும் எம்எஸ் சுப்புலட்சுமி மயக்கக்கூடிய வகையில் கொடுக்கறதுக்கான எல்லா விதமான விஷயங்களும் அந்த டியூனுக்குள்ள உட்காந்து மாபெரும் கவிஞர் சார் அவர். இந்த வார்த்தைகள் புதுமை பித்தனத்தையும் பிரமாதமாலாம் எழுதியிருக்கார், கதையெல்லாம் எழுதியிருக்கார், கிரேட் கிரியேட்டர். But did he write one thing like he also wrote for Kamavalli, he also wrote for Raja Mukti எல்லாம் சினிமாவில் இருந்தார். ஆனாலும் இது அப்படி பூந்திருக்கார். ஸோ அந்த மனிதனுடைய மகத்துவத்தை இந்த ஒரு பாட்டிலேயே நான் தெரிந்து கொண்டேன். அப்படிப்பட்ட உன்னதம். ஸோ அது ஒரு காலம். ஆகவே நீங்கள் அந்த வாய்ஸஸ் எல்லாம் ரொம்ப நிறைய டைம் இருந்ததுனால ஸ்ருதியோடு நல்லா அலைன்மெண்ட் ஆகி அதை பண்ணி 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 எம்எஸ் சுப்புலட்சுமியும் நான் எங்கும் நிறைந்தாயே அவங்க வாழ்க்கையை எழுதினேன். என்னுடைய ஒய்ஃபுக்கு ரொம்ப பெட்டு. அதனால நானும் என் ஒய்ஃபும் எங்கேயாவது போகணுன்னா கொடைக்கானல் ஊட்டி கிட்டிலாம் நான் ரைட்டர் என்ன, எங்களுடைய கொடைக்கானல் ஊட்டி எல்லாமே எம்எஸ் சுப்புலட்சுமி வீடு தான். ஆமாம், அங்கே போயிட்டு வந்தால் போகும்போதே ஒரு இது இருக்கும், வரும்பொழுதே என்ன சொன்னாங்க என்ன பேசுனாங்க அதை பற்றிய எண்ணங்கள், இதுதான் எக்ஸைட்மெண்ட் அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு காலத்தில் அற்புதமான வாய்ஸஸ், எக்ஸ்ட்ரீம் நல்லா வந்து அவங்க சொல்லுவாங்க, தூங்கி எழுந்து பாட்டை பாட சொன்னால் கூட கரெக்டாக அந்த இடத்துல பாடணும், அந்த அளவுக்கு உள்ள தேக்கணும். அப்படி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க.
அவங்களாம் இப்போ வசந்த கோகிலம், சுபலக்ஷ்மி, பெரிய நாயகி, பெரிய நாயகி, இந்த மாதிரி நிறைய பேர்லாம் இருந்தது. அது எல்லாம் இருந்ததுனால அந்த காலத்தில் நேரம் இருந்தது, அதனால் நல்ல அந்த ஸ்ருதி அலைன்மெண்ட் இருந்தது. அதோடு இருந்து வந்ததில் நல்ல வாய்ஸஸ் எல்லாம் அது ஒரு காலம். ஒரு விதமாக சொல்கிறது போனால் கர்நாடக இசை காலம்னு சொல்லிக்கலாம். அப்படிப்பட்ட கால கொடுத்தவர் தான் தமிழ் தியாகையர் அப்படிங்கிற பேர் எடுத்தார் பாபநாசம் சிவன். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி. நான் இருந்த வீட்டுக்கு சென்ட் மேரிஸ் ரோடில் 3 வீடு, 3 சீனிவாசந்தரில் இருந்தார். எல்லாமே பக்கம் இருக்கும்பொழுது அது மாதிரி அவர் வந்து கர்நாடக இசை காலம். அப்போ கர்நாடக இசைதான் சிறந்தது என்று சொல்கிறவர்களுக்கு அந்த காலம் ஒரு காலமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் அப்பாட்ட கேட்பேன், ஒரு தியாகராஜ பாகவதர் பாட்டு ஒன்று வைப்பேன், அவர் சௌந்தரராஜன் பாட்டு ஒன்று வைப்பேன். எதுப்பா நல்லா இருந்தது அப்படின்னாரு. அவர் பாகவதர் பாட்டுலாம் நல்லா இருந்ததுன்னாரு. என்னப்பா இவர் வாய்ஸுக்கு டோன் குவாலிட்டி அது கேளுன்னு போக போக புரியுண்டா உனக்கு அப்படிதான் சொல்லுவேன். சண்டையில் ஒன்றுமே பேசவே மாட்டார் எங்கள் அப்பா. அதான் பேசுனா இப்படி போக. அதே மாதிரி நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்ஜி கிட்டப்பா பாடின பாட்டு கூட டிஎம்எஸ் பாடியிருக்காரு. கிட்டப்பா பாடின பாட்டை ஒரு வைரங்கள் வைத்து இழைக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் அந்த பக்கம் வர முடியாது அந்த காலத்துக்கிட்ட. ஸோ அப்படிதான் பெருசுங்கிறது அந்த காலம். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற காலம்னா நிறைய பாடகர்கள் 50s வந்து பார்த்தா நிறைய பாடகர்கள்லாம் இருந்தாங்க. ஒரு உமன்ஸ் வாய்ஸ்னா சுஷீலா தான் கிடையாது. சுஷீலா இருப்பா, ராணின்னு ஒருத்தி இருப்பா, சூலமங்கலம் ராஜலட்சுமி இருப்பா, அது மாதிரி ஜானகி கூட இருந்தா, சுஷீலா இருந்தா, லீலா பிரமாதமா இருந்தா, எம்எல் வசந்தகுமாரி ஏகமா இருந்தா, ஏகப்பட்ட பேர். அப்போ சௌந்தரராஜன் இருந்தாரு, கோவிந்தராஜன் இருந்தாரு, கண்டசாலா இருந்தாரு, ஏஎம் ராஜா இருந்தாரு. எவ்வளவு வாய்ஸஸ் பாருப்பா. திருச்சி லோகநாதன் இருந்தாரு. ஒவ்வொரு அடையாளம்ப்பா. அப்படி வெரைட்டி இருக்கு பத்தியா, ஒவ்வொரு ஸ்டைல் பத்தியா, ஒவ்வொரு வாய்ஸுக்கு ஒவ்வொரு குவாலிட்டி பத்தியா. எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் சிங்கப்பூர்ல இருந்தார். அவர் என் டாக்டர்கிட்ட சொல்லுவார், உன் அப்பா பத்தியா, அவர் எவ்வளோ பெரியவர் பத்தியா நீ தெரியுமா அவனுக்கு அப்படி சிங்கப்பூர்ல இருந்த ஒரு மேத்ஸ்ல போஸ்ட் டாக்டரல் ரிசர்ச் படிச்சவர் என் புத்தகத்தை படிச்சு எப்படி பாவம் எனக்கு ஆசீர்வாதம் வேண்டாம். அப்படிலாம் இருந்த காலம்னா அது ஒரு பொற்காலமாப்பா. நிறைய வாய்ஸஸ். ராதா ஜெயலட்சுமி கூட பாடிட்டு இருந்தாப்பா. ராதா ஜெயலட்சுமி பாடுவா, அவளும் பாடிருந்தா. இப்படிலாம் இருந்த காலம். ஸோ மெனி வாய்ஸஸ் 50s. நிறைய இதெல்லாம் வரும். நிறைய ஜி ராமநாதன் வந்து குடிகட்டி பிறந்தார். சங்கீத சக்கரவர்த்தி ஜி ராமநாதன் நான் நூல் எழுதியிருக்கேன். அவருடைய லைஃப்பை எழுதின ஒரே ஆள் நான் தான். ஏன்னா அவருடைய மேன் ஃப்ரைடே ரைட் ஹேண்ட் மேன் BT ராஜகோபாலன் அப்படின்னு இருந்தார், கும்பகோணத்துக்காரர் தான். அவர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டார். அவருடைய 78-79 வயசுல அவர் வழியாக தான் நான் இவரை வாழ்க்கையை கண்டுபிடிச்சேன். ஸோ அது போல இருந்தா அப்படி. அப்புறம் பார்த்தா ஜி ராமநாதன் இசையில ஒரு உங்களுக்கு நீங்க பார்த்த அந்த சிறப்புங்கிறது ஏதாவது ஒன்று சாதாரணமாக ஒன்று விடுங்க. இசையில் ஒரு சிறப்பு ஒன்று. இன்னொன்று என்னென்னா கண்ணதாசன் சொல்கிறார் சார். கண்ணதாசன் ஒரு பாடல் வந்து இளர ஜோதிலையும் எழுதினார். அப்போ நியூ மேன் கண்ணதாசன். அப்போ சொல்கிறார், கண்ணதாசன் எழுதுகிறார், ஜி ராமநாதன் புதியவர்கள் என்பதனால் நம்மளை புறக்கணிக்க மாட்டார்கள். நான் எழுதிய முதல் கர்நாடக பாடல், அதை என்னை வைத்து கொண்டு என்னோடு சேர்ந்து உழைத்து என்னை எழுத வைத்து வாங்கினார். ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா, பாடலாசிரியர் என்கிட்ட விட்டு போயிடுங்க அப்படின்றார். அவன் வச்சா இவருக்கு வேணுங்கிற மாதிரி நீயே சந்திரவில் நீயே இடில உன்னையே என் மனம் நாடுதே அந்த பாட்டுல இருக்கே. வசந்த முல்லை போலே வந்து சாருகேசியில ஆரம்பத்துல அவர் வந்து இது போட்டார். ஹரிதாஸ்ல வந்து இருக்கும் பொழுது மன்மதலியிலே இருந்தார் ஒன்றோன்னு அவர் தான் போட்டார். என்ன அவர் போட்ட பிறகு அதே சாருகேசி இது மாதிரி எடுத்தார். இது மாதிரி அது போல ஜி ராமநாதனுடைய பொற்காலம் ஒரு 80 படங்கள் தான் அவர் 85 படங்களுக்கு பண்ணார். ஆனால் அதை ஒரு அற்புதமான கப்பலோட்டிய தமிழன் பாரதி பாடல்களை பற்றி நான் இந்த திரை இசையின் பொற்காலத்தில் பாரதி பாடல்கள் நம்முடைய திரைப்படங்களிலே எப்படி வந்தன அப்படின்னு பார்க்கும் பொழுது நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதினேன். அப்போ விஸ்வநாதன் சிந்து நதியின் மிசை அதான் எழுதி பாடியிருக்கார், விஸ்வநாதன் பண்ணியிருக்கார். ஆனால் ஜி ராமநாதன் கப்பலோட்டிய தமிழன் அன்றைக்கு ஃப்ளாப் பிக்சர். ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு காலேஜையும் ஸ்கூல்லையும் போட்டு காமிக்க வேண்டிய படம்.
அது அந்த படத்துல ஆல் பாரதி சாங்ஸ் தான். ஸோ அந்த நேரத்தில் அது ஃப்ளாப் அந்த படம். ஃப்ளாப். சிவாஜி என்ன சொன்னார்னா, தேசியத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் இது ஒரு டாக்குமெண்ட்ரி படம் என்று பொய்யான பரவ செய்து இந்த படத்தை வெற்றி பெறாமல் செய்து விட்டார்கள். சிவாஜி கணேசன் நேரடியாக வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அவ்வளவு அற்புதமான படம். இப்போ நான் சுப்பிரமணிய சிவாவை பத்தி அவருடைய மறைந்த நூற்றாண்டுல எழுதியிருக்கேன் ஆர்டிகல், டைம்ஸ் ஆஃப் இந்தியா. அப்படி எழுதியிருக்கேன்னா அதுல TK சண்முகம் அங்க ஜெயிலுக்கு வாசல்ல இருப்பார். பார்த்தீங்களா பிள்ளைவாள், நீங்க தான் நாடு நாடு நாடுன்னு உழைச்சு எல்லாம் பண்ணீங்க, ஒத்த பயனாவது வந்திருக்கானா பார்த்தீங்களா, ஏன் வரவில்லை, தமிழ்நாடே வந்திருக்கிறது அப்படின்பார். அப்போ பார்த்தா ஒரு தொழுநோய் உள்ளவர் ஒருத்தர் இருப்பார், போய அபசவன மாதிரி அப்படின்னு அவர் விரட்டுவார். இவரை கூட்டுவார் வந்தவர். அவர் உங்களுக்கும் என்னை தெரியவில்லையா பிள்ளைவாள் அப்படின்னு கேட்பார் TK சண்முகம். அந்த சுப்பிரமணிய சிவா, எங்கோ கேட்ட குரல் போல் தெரிகிறது, உயிரை நாடி வந்திருக்கிறது பிள்ளைவாள், உங்களுடைய சிவம் சிவமா இப்படியே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சிவமா இது அப்படின்னு வெள்ளையன் சிறை கொடுத்த சீதனம் பிள்ளைவாள் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ உங்களை பற்றிய தொழுநோய் என்னையும் பற்றி கொள்ளட்டும்னு கட்டிப்பார். அவங்க ரெண்டு கிரேட் ஆக்டர்ஸ். அவங்க நடிச்சது அப்படியே எனக்கு இன்னும் சுப்பிரமணிய சிவா இப்ப அவர் வந்தாருன்னா நீ TK சண்முகத்தை கூப்பிடுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்படி அவர் பண்ணியிருக்கிறத, அவருடைய லைஃப்பை பார்த்தா, அந்த சச்சிதானந்த சிவம்னு ஒரு புக் எழுதிருக்க. அவர் மனைவி கேட்குறா, 5 வயசு அவர் கல்யாணம் பண்ணி வச்சுட்றா, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு என்ன, நீ எப்படி வாழ்க்கைக்கு என்ன இருக்கு, ஒரு பைசா இல்லையே, சாப்பிட்றதுக்கு எங்கே போவேன் கேட்கும்போது பாவம் இவர் பகவானை பற்றி சச்சிதானந்த சிவம்னு இந்த புக்கை வச்சு ஏதாவது அவர் அங்கே ஏதாவது எழுதலாம், அதெல்லாம் எழுதலை. அவருக்கு தெரிஞ்சது சிவம் தான். அதனால சச்சிதானந்த சிவம்னு எழுதி கொடுக்குறாரு அவர். இங்கே நம்மளோட கபாலி கோவில் போகிற வழியில் இப்போ லலிதா பார்மசின்னு இருக்காங்கல்ல, இதெல்லாம் இருக்குது, பிச்சு பிள்ளை சருன்னு இருக்குது, அங்கே ஒரு வேத இது பள்ளிக்கூடம் இருக்குது, அங்கே தான் இருந்தார். பின்னாடி ரிலீஸ் ஆன அப்புறம் அங்கே சாமிநாத சர்மா அங்கே போய் பார்க்குறாரு. எதற்கெல்லாம் CIDலாம் உட்காந்துருப்பான், இப்போ யார் இவனை பார்க்குறான், இவன் என்ன பேசுகிறான்லாம் பார்க்கறதுக்கு. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் பண்ணக்கூடிய இதுக்கு, அந்த படத்துக்கு சிவாஜி கணேசன் 100 படம் நடிச்சிருக்கலாம், எத்தனையோ விதமான நடிப்பெல்லாம் காட்டுக்கலாம். ஒரு கட்டாபொம்மன், ஒரு கப்பல் ஓட்டிய தமிழன், ஏன்னா உயர்ந்த பெருமை உள்ள நபர்கள், அவர்களை பற்றி சொன்னதுல அந்த 2 தான் நான் நடித்தேன். கை கும்பிடுறேன்ல, ஏன் கும்பிடுறேன், ஏன்னா எப்படி பரமாத்மாவை எல்லாரும் கும்பிடுறோமோ அதுபோ தான் நான் இல்லை, என் நாடு, இந்த மக்கள், இவர்களுடைய நல்வாழ்வு அப்படின்னு தன்னையே அழித்து கொண்ட அவரை பார்த்தா அதுதான் உலகத்துல பெருமை உடையது அப்படின்னு தெரியறது. அதுக்கு போட்டவர் G. ராமநாதன். அதுக்கு ராஜ்குமார் பாரதி கிட்ட கேட்டேன், நீங்க சினிமாலையும் இருந்திருக்கீங்க, விஸ்வநாதன் அசிஸ்டண்டா இருந்திருக்கீங்க, பாடவும் செய்திருக்கிறீங்க, நீங்களும் ஒரு இசையமைப்பாளராக இருக்கீங்க, தமிழ் சினிமால பாரதியார் பாட்டுக்கு யாரு போட்டது, என்ன போட்டது, அதுல அதனுடைய நல்லது கெட்டதை சொல்லுங்க. பாரதியார் எப்படி இசை வைப்பாரோ அதுபோல இசையமைத்தார் ஒரே நபர் G. ராமநாதன். அந்த G. ராமநாதன் 50ல் இருக்கிறது அதை விட சிறப்பா. அப்புறம் இன்னொன்று, நிறைய இடத்துல இசை ஆக்கிரமிச்சிடும்.